காலையில் லெமன் சாதமும் எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலும் தாங்க செஞ்சுருந்தேன். எண்ணெய் கத்திரிக்காயில் எல்லா மசாலும் போட்டு கத்திரிக்காயெலாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தண்ணி வந்து லைட்டாக தெளித்து தாங்க வேக வைக்கணும். ஏன்னா அந்த எண்ணெயிலே அந்த கத்திரிக்காய் வேகும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதத்தோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பொறுத்த வரைக்கும் எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குங்க. காலையில் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு, வீட்டு வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி பட்டறைக்கு கிளம்பிடலாம், இதுக்கு மேலே நமக்கு என்ன வேலைங்க அப்படின்னு கிளம்பிட்டேங்க. எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் காலையில் எழுந்திரிச்சிருந்தேன். அவர் வேலையில் கொஞ்சம் நேரம் தறி ஓட்டிட்டு அவர் சாப்பிட்டுட்டு அவர் வந்து எப்போவுமே கடை வியாபாரத்துக்கு கிளம்பிடுவாருங்க. காலையில் போனார்னா மதியானம் தான் வருவார். அந்த டைமில் நம்ம சும்மா இருக்க முடியுங்களா? அதனால் தறி போட போயிடுவேன். எப்போவுமே என்னுடைய ரொட்டீன் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. காலையில் எழுந்ததும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு பட்டறைக்கு வந்துடுவேங்க. இப்போ லைட்டு சுவிட்சை போட்டாச்சு. டைம் என்னன்னு பார்த்துடலாங்களா? பாருங்களேன், இதானு 11:35 ஆயிடுச்சுங்க. சரி இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாக்கா வீட்டுக்கார் வந்தால் நம்மளை திட்டுவார் அப்படிங்கிறதுக்கோசரம் மோட்டரை போட்டு தறி எடுத்து விட்டாச்சுங்க. நாடா உள்ளே தள்ளி விட்டு தறியை எடுத்து விட்டாச்சு. எல்லாரையும் சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் வந்து நினைக்கிறாங்க வீட்டில் தொழில் செய்கிறவங்களுக்கு, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு என்னம்மா வெளியே போய் வேலை செஞ்சு பாருங்கள், அந்த கஷ்டம் என்னென்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து சில லட்சங்களை போட்டு நம்ம தொழிலை ஆரம்பிக்கிறோங்கிற போது அந்த தொழிலை நம்ம எக்காரணத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. எந்த சிரமம் வந்தாலும் அதை தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். செஞ்சு அந்த லட்சங்களை எடுக்கவே சில வருடங்கள் எங்களுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு லாபங்கிறதே கிடைக்கும். உண்மை சொல்லணுன்னாக்கா வீட்டில் வேலை செய்கிறது, வெளியே வேலை செய்கிறது அப்படின்லாம் கிடையாதுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டால் தாங்க.